ஆனந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இப்படியே காலம் முழுக்க இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே செய்யணும். இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் மூச்சு இழுக்கணும், இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் மூச்சை விடணும்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே சோழிய முடிச்சிருவாங்க. கடைசியில சாகுற அன்னைக்கு ஏன் பொண்டாட்டி மாதிரி யாரும் இல்லன்னு பெருமை பேசிட்டு கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துருவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கைய நம்மளால வாழவே முடியாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பிசினஸ் அது இதுன்னு முயற்சி பண்றல்ல, அதுக்கு இந்த அண்ணி உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். என்னமானது அண்ணன்ட்ட பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க? ஏண்டி, 1 ரூபாயா 2 ரூபாயா? 10 லட்சம்ங்கிறது இந்த காலத்துல சாதாரண காசாடி. மாப்பிள்ள ஏதோ வெளியில ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. அவர் திரும்ப வர வரைக்கும் உங்க மகளை இங்க வச்சு பாத்துக்கோங்கன்னு சொன்னாரேன்னு. அதனால என்ன மாப்பிள்ள, தாராளமா இருக்கட்டுமேன்னு சொன்னேன். ஆரம்பிச்ச பிசினஸ் அப்ப மூடிட்டு போவியா? அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைகிட்ட கூட சொல்லாம நீ இப்படி ஒரு விஷயத்தை செய்யறது எனக்கு ஒன்னும் சரியா படாதாமா. நீ எங்க கிட்ட கூட சொல்லிருக்க வேண்டாம். அதை பத்தி பெருசா எனக்கு எந்த வித வருத்தமும் கிடையாது. ஆனா நீ எது செஞ்சாலும் மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்ச. புத்திசாலி பிள்ளை நீ எது செஞ்சாலும் சரியா செய்வேன்னு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிருக்கமா. அது மட்டும் இல்லாம தற்சமயத்துக்கு இந்த ஊர்ல இருக்கிறவ நாளைக்கு நீ உன் வீட்டுக்கு போகணும்னு வர்றப்ப ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் வேற யார்ட்ட கொடுத்துட்டு போறியா? நான் பிசினஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன். என்ன யார் தடுத்தாலும் சரி, யாரு குறுக்க வந்தாலும் சரி, நான் என் மனசுல நினைச்சதை செய்யதான் போறேன். ஏண்டி, மாப்பிளைக்கு தெரியாமன்னு அந்த பாயிண்டே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் செய்யக்கூடாதா? எனக்கா தோன்ற ஒரு விஷயத்தை நான் செஞ்சு பார்க்கவே கூடாதா? எனக்கு இப்ப தோணுது, எனக்கு பிசினஸ் பண்ணணும், வாழ்க்கையில சுயமா இருக்கணும், யார் கையையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது, என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உதவியா இருக்கணும்னு தோணுது. அதுக்கு நான் பிசினஸ் பண்றதா சரியா இருக்கும்னு என்னோட மனசுக்கு படுது. அதான் அதை செய்ய போறேன். தயவு செஞ்சு இதுக்கு எதுவும் தடை சொல்லாம கொஞ்சம் கோஆபரேட் பண்றீங்களா? ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்னங்க பேசுறா இவ? நீ ஒரு நிமிஷம் அமைதியா இரு. ஏங்க, நீங்க என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? ஏய், நீ அமைதியா